नारायणस्मरणं जानकीकान्तस्मरणं जय राम राम नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय मूर्ति की जय स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् बालाय नीलवपुषे नवकिङ्किणीकजालाभिरामजघनाय दिगम्बराय शार्दूलदिव्य नखभूषणभूषिताय नन्दात्मजाय नवनीतमुषे नमस्ते पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यैर्नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। वत्सान्मुञ्चन्नि क्वचित् समये क्रोधसञ्जातः सः स्तेयं स्वादुवत्ति अथ दधिपयः कल्पितैस्तेययोगैः मर्कान् भोक्ष्यन् विभजति सचेत् नात्तिभाण्डं विनत्ति द्रव्यालापे सगृहकुपितः यात्युपक्रोश्य तोकान्। परम करुणामूर्तिயான பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி மதுராபட்டினத்திலேருந்து கோகுலம் வந்து கோகுலத்தில் வளர்ந்துன்னு வரத்தே கோபிகைகளுக்கெல்லாம் அப்படி ஒரு பாக்கியம் பகவானுடைய அங்க ஸ்பரிசம் தரிசனம் ஸ்மரணம் இதெல்லாம் கோபிகைகள் அனுபவிக்கிறார். பகவான் அப்படிங்கிறத அனுபவிக்கிறார். அதனால தான் தா ஆசிஷ பிரயுஞ்சானாக சிரம் பாகீதி பாலகே, எங்களை ரொம்ப நாளைக்கு ஆயுளோட உன்னோட இந்த விளையாட்டெல்லாம் பார்க்கறதுக்காக வைடா கிருஷ்ணான்னு வேண்டிக்கிறார். பகவானை பிரார்த்திக்கிறார். பூதனைக்கு பகவான் மோட்சத்தை கொடுத்தா பகவானுக்கு நாள் ஆறது. பொதுவாக ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு விசேஷம். ஒரு வயசான உடனே தான் சில காரியங்கள் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஜாதகம் எழுதுறதோ ஒரு விசேஷமான இந்த மை மட்டும்தான் இடுவா. இந்த குங்குமம் சந்தனங்கள்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் இடுவா குழந்தைகளுக்கு. இது மாதிரி சில சம்பிரதாயங்கள்லாம் உண்டு. சம்பிரதாயத்தில் சில பழக்க வழக்கங்கள்லாம் உண்டு.
மாதம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஆயுஷ்வமம் பண்ணலாம். ரொம்ப க்ஷேமம் அது. பாலாரிஷ்டாதி ரோகங்கள்லாம் போகும். அதில் கிருஷ்ணனுக்கே அப்படி பண்ணினால்னு இருக்குது. அது மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணும்போது பொதுவாக நார்மலாகவே குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்ப்பா. அதுவும் ஒரு மங்களம்னு சொல்லிட்டா எண்ணெய் தேய்க்கணும். பிறந்த நாளோ கல்யாண நாளோ ஒரு பண்டிகையோ எண்ணெய் தேய்ச்சிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பாரதிய சம்ஸ்காரம். இது என்னத்துக்காக என்ன சுத்திக்காக. நம்ம சாதாரணமாக ஸ்நானம் பண்ணுறதை காட்டிலும் உயர்ந்த சுத்தி எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணலாம். அதுக்காக அபியங்கம்னு சொல்லக்கூடியதான அந்த தைல ஸ்நானத்தை மகரிஷிகள்லாம் விதிக்கலாம். இப்பயே கல்யாணத்தன்னைக்கு அது மாதிரி உண்டு, உபநயனத்தன்னைக்கு உண்டு. குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்க்கிறது அப்படின்னு பிறந்த நாளைக்கு எண்ணெய் தேய்ப்பா வச்சுக்கொள்ளணும். நம்மளே ஒரு சின்ன தீட்டுக்கிட்டுலாம் தாண்டி சாதாரண நார்மலுக்கு வரத்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு இருக்குது. ஏன்னா சுத்தி அந்த நம்மளை பற்றினதான அந்த தோஷங்கள்லாம் போகும், பீடைகள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது இன்னி பர்யந்தம் மக்கள்கிட்ட உள்ளதான ஒரு ஞானம். அது சாஸ்திரங்கள் அதை சொல்கிறது. நம்பிக்கைன்னு மட்டும் சொல்ல முடியாது. சாஸ்திரம் சொன்னதை தான் ஃபாலோ பண்ணுறான் ஜனங்கள்லாம். பின்னாடி வந்த ஆங்கில வைத்தியங்களில் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு விஷயத்த அவள் பேசலைனாலும் பரவாயில்ல, அதுக்கு எதிர்மறையாக பேசக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுனால ஒரு எஃபெக்டும் கிடையாதுன்னு சொல்லுவாள் யாராவது. இது மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணி இப்போ இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சிக்கோங்கிறோம், ஒரு நாளைக்கு ஆயில் இல்லை எண்ணெய் சரியாக வராது. எல்லாமே அப்படி தான். நம்ம பாட்டுக்கு சாம்பலையும் உப்பையும் தேய்ச்சிருந்தோம், சாம்பலையும் உப்பையும் தேய்ப்பையான்னு சொல்லிவிட்டு பல்படியெலாம் கொண்டு வந்துட்டு இப்போ என் பல்படியில் சாம்பல் இருக்குங்கிறான், உப்பு இருக்குங்கிறான். இது மாதிரியே ஜனங்களை அந்த புத்தியை குழப்பறது. நம்மளுடைய சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அது மாதிரி குழந்தைக்கு எண்ணெய் தேய்க்கிறான். குழந்தைக்கு எண்ணெய் தேய்க்கிறதே ஒரு விசேஷம். எல்லா சாதனங்களையும் எடுத்து வச்சுட்டு எண்ணெய், பயத்த மாவு இல்லை கடலை மாவு, ஒரே சூட்டில் வெந்நீர், துடைக்கிறதுக்கு துண்டு, குளித்த உடனே போடுறதுக்கு சாம்பிராணி, துடைச்ச உடனே போட்டுறதுக்கு சுரசம், பால் கொடுத்து தூங்க வைக்கிறதுக்கு தூளி, இத்தனையும் ரெடி பண்ணிட்டு பகவான் தூக்கின்னு வரா. இதெல்லாம் ஒரு அழகான ஒரு புத்திசாலித்தனம். சில வைத்தியம் என்ன பண்ணும், எண்ணெய் தேய்க்கிறதையும் கவனிச்சா தான் தெரியும். இதெல்லாம் ரெடி பண்ணின்னு சில அம்மா பையங்களை அழிச்சுன்னு வருவாள். கிடுகிடுக்குன்னு எண்ணெய் தேய்ச்சி விட்டு 10 நிமிஷத்தில் விட்டுருவாள். சில அம்மா என்ன பண்ணுவாள், எண்ணெயை ஒரு கை வச்சு தேய்ச்சிட்டு இருறா நான் போய் கொல்லையில் வெந்நீரை போட்டுட்டு வரைகிறதுக்குள்ள அவன் வாசல் கூட்டி விடுவான். அவன் எங்கே இருக்கான்னு தேடின்னு வந்து அவனை நான் வெந்நீரை விழாவி வைக்கிறேன் இருங்கிறதுக்குள்ளே திருப்பி ஓடி போயிடுவான். இதே பொழுது முடிஞ்சால் இதே வேலையாக இருக்கும். ஒரு காரியத்தை 10 தடவை செய்யறதுக்கும் ஒரு காரியத்தை ஒரே தடவையில் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அதெல்லாம் அந்த அந்த திறமை தான் முக்கியமானது. அது மாதிரி செய்கிறாள். குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதே உடம்பு முழுக்க எண்ணெய் தடவரால் சுத்தமான நல்லெண்ணெய். பகவானோ கிருஷ்ண வர்ணம், கருப்பு. பகவான் கண்ணனுடைய உடம்பு மேலே எண்ணெயை தடவினா அப்படியே ஷைனிங்காக இருக்குது. உளுந்துக்கு எண்ணெய் தடவினா மாதிரி பல பகவான் மினுமினுக்கிறார். காலை நீட்டின்னு கால் மேலே குழந்தைய போட்டுண்டு எண்ணெய் தடவரத்தே அந்த காலில் எண்ணெய் பட்டு வழுக்கி யசோதையினுடைய 2 காலுக்கும் இடுக்கில் தான் விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தில் பகவான் யசோதைய காலை அப்படி கையை தூக்கி போட்டிருக்காள. அதை வெறுமனை தான் சாதாரணமாக குழந்தைகள் வச்சு என்ன 1.5 மாத குழந்தைக்கு 1 மாத குழந்தைக்கு என்ன தெரிய போகிறது. ஆனால் பகவான் இப்படி பிடிச்சின்னு இருக்கான். அதை நேற்றைய தினம் வச்சுருந்தேன், 6 நாள்லேயே பிடிச்சிருந்தாருன்னு. பிடிச்சின்னு இருக்கா. பிடிச்சிருந்தா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, தலையை முட்டி யசோதையினுடைய காலில் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இதை நாரதர் பார்த்தார் ஆகாசத்துலேருந்து. பொதுவாக தேவதைகள் எல்லாமே இந்த கிருஷ்ணாவதார சமயத்தில் கோகுலத்தை சுற்றி வந்தார்கள் அப்படிங்கிறது பாகவதத்திலையும் இருக்குது, அங்கே ஸ்தல சரித்திரத்திலையும் இருக்குது. சிவபெருமான் உள்பட தினம் வருவரான். மற்றவெல்லாம் ஒவ்வொரு வேஷம் போட்டுன்னு வருவா. சிவபெருமான் எப்படி வருவார்னா அவருக்கு வேஷமே போட வேண்டாம், தினம் பிக்ஷை எடுக்கிற மாதிரி வருவான். பிக்ஷாட்டன மூர்த்தி தானே. வாசலில் பிக்ஷை எடுக்கிறா. கையில் குழந்தையை தூக்கின்னு பிக்ஷை போடுவாளா யசோதை. அப்போ ஒரு நிமிஷம் பார்ப்பறான் பகவான். இதை நான் சொல்லலை, பிருந்தாவனத்தில் இருக்கு. இன்னைக்கு அப்படி பரிக்கிரமால வந்தோம்னா
சிவபெருமான் அங்கே வந்து கிருஷ்ணனை பார்த்த அந்த சரித்திரத்தை சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோவில் இருக்கு, கோபேஸ்வரர்னு பேர் பகவானுக்கு. அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னா கார்த்தால நார்த் இந்தியா முழுக்கே கார்த்தால அபிஷேகம் சாயங்காலம் அலங்காரம் அப்படின்னு தான் வச்சுப்பா. கார்த்தால அபிஷேகம் முடிஞ்சுட்டு சாயங்காலம் அலங்கார சிவபெருமானுக்கு கோபிகை மாதிரி ஒரு ஸ்திரீ வேஷத்தில் அலங்காரம் பண்ணி வச்சிருப்பா பிருந்தாவனத்தில் பார்த்தோம்னா. ஏன்னா சிவபெருமான் கிருஷ்ணனை பார்க்க கோபிகை வேஷம் போட்டுன்னு வந்தார் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி எல்லா தேவதைகளோட நாரதர் வர இதை பார்த்துட்டு கீழே அவருக்கு தாங்காம கீழே வந்து யசோதையை பார்த்து கேட்கிறார். எஸ்ய அங்கிரி யுக்ம மனு தேவவரா பிரபன்னாஹ கிருஷ்ணஸ்ஸயேவ தவ பாதயுகம் பிரபன்னஹ கிம் வர்ணயாமி தவ பாக்யம் அஹோ யசோதே வைகுண்டதோபி பரமஹ விரஜயேஷ ஆஸ்தே. உலகம் முழுவதும் பெரும் ஆபத்து அடைஞ்ச சமயத்துல நாராயண சரணம் சரணம் பிரபத்தியேன்னு எந்த பகவானுடைய சரணத்துல நமஸ்காரம் பண்றதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றதோ அந்த பகவான் உன் காலில் விழுந்து கிடக்கானே, நீ என்ன பண்ணினேன்னு கேட்டார். தேவவரா பிரபன்னா கிருஷ்ண சயேவ தவ பாதயுகம் பிரபன்னஹான்னா. நமஸ்காரம் பண்றதே 5-6 வகை உண்டு. இப்படிம்பா எடுத்து முத்தம் கொடுத்துப்பா. கீழே நமஸ்காரம் பண்ணுறதையுமே கொக்கு பிடிக்கிற மாதிரி இந்த உடம்பெல்லாம் படாத படிக்கு விழுந்து எழுந்துக்கிற வேலை உண்டு. அப்படி இல்லாத படிக்கு நெடுஞ்சாங்கட்டையாக நமஸ்காரம் பண்ணுவா சில பேரை பார்த்தா. அப்படி கீழே விழுந்து அப்படி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி பகவான் பிரபத்தின்னு பேர். அப்படியே கீழே கிடக்கா யசோதையினுடைய காலில். உன் காலை வேத இறுக்கி கெட்டியாக பிடிச்சுன்னு இருக்கான். நீ என்ன பண்ணின, நீ என்ன பூஜை பண்ணின, என்ன ஜபம் பண்ண, என்ன பாராயணம் பண்ண, என்ன விரதம் இருந்த, அந்த பகவானே உனக்கு குழந்தையா பிறக்கிறதுக்கு. வைகுண்டத்தை விட இந்த கோகுலம் உயர்வு. வைகுண்டத்தில் போய் இந்த பகவானை பார்த்து ஒருத்தர் பார்க்க முடியுமா? அப்படியே பார்த்தாலும் என்ன தேய்க்க முடியுமா? பகவான் தான் ஒத்துப்பறார். என்ன தேய்ச்சாலும் தேய்க்கிறதுக்கு உள்ள உடம்பாது. சரஸ்வசி ரிஷா புருஷான்னு விராட் புருஷனுக்கு என்னத்தை தேய்க்க முடியும்? அப்படி உள்ள பகவான் இந்த இடத்துல உன்னுடைய 50 மில்லி நல்லெண்ணெயில் தலைக்கு தேய்ச்சி, கைக்கு தேய்ச்சி, காலுக்கு தேய்ச்சி, முதுகுக்கு தேய்ச்சி மிச்சம் இருக்கு. அதையும் விட அங்கே பகவான் சுதந்திரன், இங்கே அஸ்வதந்திரன். பகவான் என்ன சொல்கிறானோ அதை தான் நாம் கேட்கணும். இங்க யசோதை என்ன பண்ணுறாலோ அதை பகவான் ஏற்றுக்கணும். எண்ணெயை தடவி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊரட்டம்னு போட்டு வச்சா கிடக்க வேண்டியதானே. இது மாதிரி இந்த வெந்நீர் விடுறதே பார்த்தா தெரியும். இப்படி முதுகில் தட்டிகிட்டே இருப்பாள் வெந்நீரை விட்டு. அது பொறுக்கிற சூடா பொறுக்கார சூடாங்கிறதெல்லாம் சில பேர் பார்ப்பா, சில பேருக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லாம் குழந்தைகள் வளர்றதானே வளருது. இத்தனையும் தாண்டி குழந்தைகள் வளர்றது. அது அச்சட்டமாவாக இருந்தாலும் வளர்றது, சமத்தமாவாக இருந்தாலும் வளர்றது. அந்த பிரியங்கிறதுனால அந்த குழந்தைகள் அதை பொறுத்துன்னு தான் ஆகணும். அது உப்பு இருக்கா, உரப்பு இருக்கா, சாப்பாடு என்னன்னே தெரியாது. குழந்தைக்கு சத்தான ஆகாரம்னு நினச்சின்னு இவை என்னையோ ஒன்று தீர்மானம் பண்ணி அதை குழந்தைக்கு கூட்டினா அதை தின்னுதான் ஆகணும். இதெல்லாம் சுதந்திரம் இல்லாத தன்மைன்னு பேர். ஒரு வயசானப்புறம் நாம் அதை ஏற்றுப்போமா? நம்ம பகவான் அதை ஏற்றுன்னு உனக்கு கட்டுப்பட்டுன்னு இருக்கானே, நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணின அப்படிங்கிறது ஆச்சரியப்பட்டா. குழந்தைய குளிப்பாட்டிட்டு தூளியில் போட்டுட்டு உள்ள சமையல் நடக்கிறது. பிராமணன் எல்லாம் ஆயுஷோமம் பண்ணிட்டு இருக்கா. இந்த சமயத்தில் இந்த தூளிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வண்டி, கட்ட வண்டி, கிராமத்தில் மாட்டு வண்டின்னு சொல்லுவான். சம்ஸ்கிருதத்தில் சகட்டம்னு பேர். சாஸ்திரங்களில் புராணத்தில் பாகவதத்தில் சகட பஞ்சனம்னு தான் இருக்குது. பின்னாடி வந்த பக்தால் அத்தனை பேருமே சகடாசுர பஞ்சனம்னு தான் சொல்கிறாரு. அவன் அது வெறும் வண்டியை உடைச்சாருன்னு தான் இருக்குங்க. ஆனால் அது ஒரு அசுரன்னு தான் சொல்கிறான். அந்த வண்டியினுடைய உள்ள பூந்துண்டு இருக்கான் ஒரு அசுரன். என்ன பிளான் அவனுக்குன்னா, இப்படி தூளி தொங்குறதா, பக்கத்தில் வண்டி இருக்கா, இந்த வண்டி அப்படியே தூளி மேலே சாஞ்சு கிருஷ்ணனை நெசிக்கப்படணும் அப்படின்னு. கிருஷ்ணாவதாரமா மாயாச்சாரோ மாயாவர்த்தி தவியான்னு நீங்கள் என்னை ஏமாற்ற போகிறேன்னு தெரிஞ்சால் முன்னாடி நான் ஏமாத்திடுவேன். அது மாதிரி கிருஷ்ணாவதாரம்.
அவன் மேலே சாயறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார், காலால் ஓங்கி ஒரு உத விட்டார். அந்த வண்டியை சட்ட சட்ட சட்டன்னு நொறுங்கி விழுந்தது. பெரிய சத்தத்தோட வண்டி நொறுங்கி விழுறதை பார்த்துட்டு எல்லாரும் ஓடி வர, இந்த பசங்கள்லாம் அங்கே விளையாடின்னு இருக்காங்க, கோப பசங்கள்லாம். இந்த வண்டி நொறுங்கி கிடக்கிறத பார்க்குறார்கள் கோபர்கள்லாம். என்னடா நடந்தது அப்படின்னா, இந்த குழந்தைன்னு பேர் வைக்கல பகவானுக்கு, கிருஷ்ணன்னு பேர் கிடையாது. இந்த குழந்தை தான் அதை உதைச்சதுங்கிறான். 1.5 மாத குழந்தை உதைச்சிங்க, வண்டி உடையுமா? இதை நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்கவும் முடியல. ஏன்னா குழந்தைகள் பொய் சொல்லாது. இந்த பசங்களுக்கு பொய் சொல்லி என்ன பொருள்? இவன் தான் உதைச்சான், நான் பார்த்தேங்கிறான். கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாளைக்கு மடியில் வச்சுன்னு கொஞ்சின்னு இருக்காள் யசோதை. திடீர்னு கிருஷ்ணன் கணக்கறான், வெயிட்டாக இருக்கான். ஏன்னா ஒரு அசுரனை அனுப்பிச்சிருக்கான் கம்சன், திருநாவர்த்தனன்னு பேர். திருணம்னா புல்லு, புழுதி, தூசு, இதெல்லாம் இருக்கு பற்றியில. இதெல்லாம் காற்று இருக்கு பாருங்க, இதெல்லாம் அப்படியே கலப்பி மேலே கொண்டு போகும். அதுவும் சுழல் காற்றுன்னு சொல்லுவாள். ஒரு சுற்றி சுற்றி இப்படி மேலே போயிடும். அது மாதிரி இவன் என்ன ஐடியாவில் வரான் இந்த அசுரன்னா, இந்த கிருஷ்ணர் அப்படியே காற்று மாதிரி சுற்றி மேலே கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக. பகவான் என்ன நினைக்கிறார், அம்மா மடியில் இருந்தால் அம்மாவையும் சேர்த்து தூக்கின்னு போயிடுவாங்க, அதனால் அம்மாவை விட்டுடணும், நம்மளை மட்டும்தான் தூக்கின்னு போகணுங்கிறதுக்காக அம்மாவுக்கு வெயிட்டாகிறார். மடியிலேயே இருக்கிறதவே நல்ல கனமாக இருக்கிறதே. பொதுவாக இந்த குழந்தை தூக்குறவா இருக்கா பாருங்க, வெளிக்காரா குழந்தைய ஐய என்ன வெயிட் அப்படின்னு சொல்லுவா, கணம் கணக்கிறது அப்படின்லாம் சொல்லுவா. அம்மா சொல்ல மாட்டேன். அம்மா வாயால் குழந்தை கணக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்படி கொடிக்கு காய் பாரம் கிடையாதோ அது மாதிரி பெத்த தாய்க்கு குழந்தை பாரம் கிடையாது. இது சாஸ்திரம் சொல்கிறது. சின்ன கொடியாக இருக்கும், பெரிய காய் தொங்கும், பார்த்தேன்னா தெரியும். அது மாதிரி அம்மாவுக்கு அது ஒரு வெயிட்டாக இருக்காது. ஆனால் யசோதைக்கு அன்றைக்கி அப்படி இருக்குது. குழந்தைய தூக்கி கீழே வச்சுட்டா. இப்படி கீழே வச்சு இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அவன் கொண்டு போயிட்டான். மேலே கொண்டு போனால் பார்க்குறா, குழந்தைய காணும், குழந்தைய காணுமேன்னு தவிக்கிறா. மேலே போனவன் அங்கேருந்து டொப்புன்னு இந்த கிருஷ்ணனை போட்டுடணும்னு அவன் பிளான் பண்ண, மேலே போகிற பர்யந்தம் வெயிட்லெஸ்ஸாக இருந்த பகவான் அங்கே போய் அவன் கழுத்தை கட்டினுட்டார். கழுத்துன்னு வெயிட் ஆகிட்டார். வெயிட்டானா அவனால் விட முடியல. அவன் கையை விட்டாலும் பகவான் விட மாட்டேங்கிறான். தொப்புன்னு அவனோட சேர்ந்து விழுந்து நெசுங்கி போக திருநாவர்த்தனனை வதம் பண்ணினாள் பகவான். பகவானுக்கு ஒரு 4 மாதம் ஆச்சு. இன்னும் பெயர் வைக்கல. பொதுவாக சாஸ்திரங்களில் குழந்தை பிறந்து 10 கடந்து 11ஆவது நாள் புண்ணியகவாச்சனம்னு பண்ணுவாள். அன்றைக்கே நாமகரணம் பண்ணிடுவாள். பெரும்பாலாக பேர் வச்சுருவாள். இந்த பேர் வைக்கிறது அவவா சம்பிரதாயத்தில் வித்தியாசப்படலாம். வைசியர்களுக்கு 12 கடந்து, க்ஷத்திரியர்களுக்கு 12 முடிஞ்சு 13ஆவது நாள், மற்றவர்களுக்கெல்லாம் 15 முடிஞ்சு 16ஆவது நாள் இருக்குது. தீட்டு போகிறது அன்றைக்கி பேர் வைக்கணும். இந்த பேர் வைக்கல அப்படின்னு ஒன்று ஏன் வைக்கல? பேர் கிடைக்காம இல்லை, மகான்கள் வாக்குனால பேர் வைக்கணுங்கிறதுக்காக. நம்ம சௌரியத்துக்கு நாம் பேர் வைக்கக்கூடாது. குழந்தைய நாமகரணம்னு சொல்லி புண்ணியாவாச்சனத்தில் தொட்டிலுக்கு கீழே போட்டு நெல்லை போட்டு பேரை எழுதுவா. தஸ்மாத் யுனாமா பிராமணோர்துகா அப்படின்னு. நார்மலாக உள்ளவாளுக்கெல்லாம் ஒரு பெயர் தான், பிராமணனா மட்டும் இருந்தால் 2 பேர் வைக்கணும்னு இருக்குது. வியாபகாரிக நாமா வேற, சர்மா வேற. அது ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, புமானா இருந்தாலும் சரி, கூப்பிட்றதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம சங்கல்பம் பண்ணும்போதோ கோவிலுக்கு போகும்போதோ நார்மலாக உள்ள பேர் வித்தியாசமாக. இங்கே பகவானுக்கு எல்லாருக்குமே அப்படி வச்சுப்பா. அதுலேயும் பிரத்யேகமாக வைதிக காரியத்தில் ஈடுபடுறவாளுக்கு அப்படி விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மகான்கள் ஒருத்தரும் இன்னும் வரல, அதனால இன்னும் பேர் வைக்கல. வசுதேவருடைய குரு கர்கர்னு பேர், கர்காச்சாரியால்னு சொல்கிறது. அவரை பெரிய சாஸ்திர வித்வான் அவர். அது மட்டும் இல்லை, ஜோதிஷாமயனம்னு ஒரு ஜோதிஷத்தில் அத்தாரிட்டியாக 18 பேர் இருக்குது. மெயினாக 18 பேர், அவளோடது தான் நாமெல்லாம் ஃபாலோ பண்ணுறது. அதில் ஒருத்தர் கர்கர். இப்படி பராசரர், வசிஷ்டர், அது மாதிரி நாரதர், அது மாதிரி கர்கரும் ஒருத்தர்.
அவர் வர அவர் வாக்குனால பேர் வைக்கணும்னு நந்தகோபுரம் சொல்ல, அவர் சொன்னார், நான் வசுதேவரோட குரு, உனக்கு குரு சாண்டில்ய, அவரை நீ வச்சுக்கலாமே, என்னை வச்சேன்னா கம்சன் ஏதாவது சந்தேகப்பட்டு உன்னை ஹிம்சை பண்ணான்னு. இங்கே சாண்டில்யரும் வைக்கலாம், சாண்டில்யரும் வரலை சமீபத்தில், அவர் எப்போ வராரோ தெரியல, இத்தனை நாளாக வரல, நீங்களே வச்சுருங்கோ, நான் சாண்டில்யர் வந்தால் சம்பாவனை பண்ணிக்கிறேன், நான் இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டல, கம்சனுக்கு தெரிகிற மாதிரி பண்ணலை, கதவை சாத்திட்டு ரகசியமாகவே பண்ணுறேன், ஆனால் உங்கள் வாக்குனால பேர் வைக்கணும், மகான்கள் வாக்குனால பேர் வைக்கணும். இந்த விஷயம் லௌகிகத்திலேயே பெரிய மனுஷியா வாக்குனால பேர் வைக்கிறதெல்லாம் சொல்கிறது இல்லையா. நம்ம குடும்பத்துலலாம் சம்பிரதாயம் என்னென்னா பெரியவா வாக்குனால பேர் வைக்கணும் அப்படிங்கிறது. அதனால் உங்கள் வாக்குனால வைக்கணும்னு சொல்ல, கர்க புரோஹிதோ ராஜன் யதூனாம் சுமஹாதபாஹ விரஜம் ஜகாமநந்தஸ்ய வசுதேவ பிரச்சோதிதः தம் திருஷ்ட்வா பரமப்ரீதः பிரத்யுத்தாய கிருதாஞ்சலிः ஆனர்ச்ச அதோக்ஷஜதிய பிரணிபாத புரஸ்ஸரம். ஏன் உங்கள் வாக்குனால நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, உங்களை பகவானா நான் நினைக்கிறேன். இது நாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சவாதான், நாம் பழகிறவாதான், நம்மளை மாதிரி அவளும் மனுஷியாதான்னு மகான்களை நினைக்கக்கூடாது. பாவம் தானே முக்கியம். இங்கே இப்போ சமாராதனைன்னு பண்ணுறோம் இல்லை, அந்த காலத்திலேயே ஒரு செவ்வாய்க்கிழமை ஒருத்தர் ராத்துக்கு திடீர்னு பந்துக்கள் வந்துட்டா அவளுக்கு சாப்பாடு போடும்போது சொல்லுவா, எப்படி நீங்கள் இல்லைங்க, வைத்தியநாத சுவாமி வந்த மாதிரி வந்திருக்கேன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுவாள். சனிக்கிழமை வந்தால் வெங்கடாஜலி பெருமாள் மாதிரி வந்திருக்கேன் இல்லைங்க அப்படி சந்தோஷப்பட்டுன்னு சாப்பாடு போடுவாள். அவன் வெங்கடாஜலபதி பெருமாளாக இருக்க வேண்டாம், வைத்தியநாத சுவாமியாக இருக்க வேண்டாம். நம்ம பாவம் அப்படி இருக்கணும். வந்துட்டார், சாப்பிடாம அவர் போகிறதில்லை, நாமும் சாப்பாடு போட போகிறோம், பகவானா நினச்சின்னு சாப்பாடு போட்டால் இன்னும் விசேஷம் இல்லையா? எண்ணம் தானே. இப்போ அப்பாவை தெய்வமாக நினைக்கணும், அம்மாவை தெய்வமாக நினைக்கணும், இவரை சுவாமியாக நினைக்கணும்னு சொன்னால் இந்த நினைப்புக்கு பலதாதா பகவான். அவன் தான் உங்களை சௌக்கியமாக வைக்க போகிறது. அதனால் பகவானாக நினச்சி அவரை பூஜை பண்ண, அவர் வாக்குனால ரோஹிணி புத்திரரான பலராமனுக்கு ராமர்னும், பலாதிக்கியத்தினால பலராமன்னும், ஆகர்ஷணம் பண்ணுறதுனால சங்கர்ஷணன்னும், இந்த யசோத புத்திரனான இந்த குழந்தைக்கு வாசுதேவன் அப்படின்னும் இன்னும் பல நாமாக்கள் இருந்தாலும் ஷார்ட்டாக க்யூட்டாக இருக்கிற மாதிரி கிருஷ்ணா அப்படின்னும் பெயரை வச்சு அனுகிரகம் பண்ணிட்டு போக, காலேனம் விரஜதால்பேன கோகுலே ராமகிருஷ்ணயோஹோ ஜானுப்யாம் அத பாணிப்யாம் இங்கமானோ விசர்கதிஹி. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா குழந்தைகள் அப்படி மண்டிட்டுன்னு போகிறது, விளையாடுமோனோ. பலராம சுவாமி நடக்க வந்துருத்தவருக்கு இருந்தாலும் கிருஷ்ணன் மண்டிட்டா அவரும் மண்டிடுறார். ஏன் மண்டிடுறார்? இந்த பெரிய குழந்தை பண்ணுறதையே சின்ன குழந்தை பண்ணும். ஏற்கனவே ஒரு தடவை அதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம். அது ரெண்டாவது தடவையும் ஏன் பண்ணுறதுன்னா, அந்த சின்ன குழந்தையே சுற்றி சுற்றி நாம் வரமா, இதெல்லாம் பண்ணுறதுனால தான் அதை கொஞ்சரா போல இருக்குது, நாம் பண்ணினா நம்மளையும் கொஞ்சுவான்னு அதை நினைக்கும். அது மாதிரி கிருஷ்ணனை சுற்றி சுற்றி கோபிகைகள் வரா. எங்கே போனாலும் அலதர சகிதஸ்துவம் எத்திர எத்ரோபயாதஹ விவசபதித நேத்ராஹ தத்ர தத்ரைவ கோப்யஹ. எங்கே போனாலும் கிருஷ்ணனுடைய நிற்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் வேலை வெட்டி கிடையாதா? குடும்பம் கிடையாதா? குழந்தைகள் கிடையாதா? எல்லாம் இருக்குது. வீட்டு வேலை இருக்குது, கணவன் இருக்கான், குழந்தை இருக்குது, வேலை செய்கிறவெல்லாம் இருக்கா. விகலித கிரககிருத்தியாக விஸ்மிருத அபத்திய பிருத்தியாக அப்படிங்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நிற்கிறார். காரணம் கிருஷ்ணன். கிருஷ்ணன் மேலே உள்ள ஆகர்ஷணத்தினால இப்படி குழந்தைகள் கோகுலம் முழுக்க அப்படி சுத்திகிட்டே இருக்கும், விளையாடிண்டே இருப்பார். குழந்தைக்கு மண்டிகிட்டே போகிறதா பேச்சு வந்துடுத்து, நட வரலன்னு ஒன்று ஒரு அப்பா அம்மா அதெல்லாம் கவனிச்சுட்டே இருப்பா. இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் கவனிக்கிறதே இல்லை.
காலத்தால் இவாளும் ஆஃபீஸுக்கு போயிடுறா, அவளுக்கு ஆஃபீஸுக்கு போயிடுறா, க்ரீச்சில் கொண்டு விட்டுடுறா, பணத்தை கொட்டுறா, ராத்திரி வந்து ஏதோ 2 நிமிஷம் கொஞ்சரா. 8 வயசுக்கு அப்புறம் பேச்சு வரலமாமா குழந்தைக்குங்கிறா. இத்தனை நாளாக என்ன பண்ணினேன்னு கேட்டால், ஏதோ வரும்னு நினச்சேங்கிறான். என்ன பணம்? அப்புறம் ஆயுஷ் முழுக்க சம்பாதிச்சுட்டா இதுக்கு செலவிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஏன் பேச்சு வரல தெரியுமா? பேச வர வேண்டிய வயசில் நீ பேசல. ஏதாவது குழந்தைகள் கொஞ்சம் அழுதுன்னா உடனே செல்லை கையில் கொடுத்துடுறது. அது ஒன்வேங்கிறதே யாருக்கும் புரியல. அதுலேருந்து சப்தம் வருமே தவிர இது பேச முடியாது. நாம் குழந்தைகளோட பேசினாதான் நாம் பேசினா அது பதில் சொல்லும், அது பதில் சொன்னால் நாம் பேசுவோம். அப்போ தான் அந்த பேச்சுங்கிறது பழகும். நீங்கள் டிவியை போட்டாலோ அல்லது செல்லை கொடுத்தாலோ அது ஒன்வே, அதுக்கு பேச்சு வராது. இன்னும் சொல்ல போனால் மைண்டு அப்படியே அதுக்கு போத மாதிரி அடிக்ட் ஆகிடும். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். 5 வயசு பரியந்தம் ராஜவத் பஞ்சவருஷாணின்னு சாஸ்திரம். ராஜாக்கள் மாதிரி வளர்க்கணும் குழந்தைகளேன்னு. அப்படியே ஃப்ரீயாக விட்டுடணும். எல்லாரும் கூட இருந்து அப்படி ரட்சிச்சுப்பா, பெரியவாள்லாம் கூட இருப்பா. அந்த ஆற்றுல அந்த குழந்தைகள்லாம் வளர்றத பார்த்தா தான் தெரியும். தாத்தா பாட்டிலாம் அப்படி கொஞ்சுவா, அப்படி சப்போர்ட் பண்ணுவா, அதட்ட மாட்டான். அந்த குழந்தைகளை அதட்ட மாட்டா, அடிக்க மாட்டா. அதை அடிக்கிறதுக்கு அப்பா அம்மா இருக்கா, நம்ம எனக்கு அடிக்கணும்? நமக்கு பாக்கியம் கொஞ்சிறது தான், நாம ஏன் அதை போய் அடிக்கணும் அப்படின்னு நினைப்பான். எங்கள் தாத்தாவே ஏதாவது விஷமம் பண்ணட்டுமா, கூப்பிட்டோமா பாபுவை கூப்பிடு அப்படிம்பார். எங்கள் அப்பா பேரை சொல்லி அதை மிரட்டு வரவர். அவர் அடிக்க மாட்டார். பாக்கி கொஞ்சறதெல்லாம் எல்லாம் பண்ணுவார் அவர். அது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை முறை. அது அப்படி ஒரு சுச்சுவேஷனில் குழந்தைகள் வளரத்தே ரொம்ப புத்திசாலியாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும், பாசமாக இருக்கும், குடும்ப அமைப்போடு இருக்கும், எல்லாரும் வேணுங்கிற எண்ணம் இருக்கும். இப்போ அந்த சிந்தனைகள்லாம் குழந்தைகள் கிடையாது. ஏன்னா அது யாரையுமே பார்க்கல, அப்பா அம்மா. அதை தாண்டி அதுக்கு உலகமே தெரியல. அதனால வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் என்ன தெரியுமா பண்ணுறான்? எழுந்து உள்ளே போயிடுறான். வந்த வேலை வாங்கோன்னு அந்த காலத்தில் வாங்கோன்னு சொல்லு, போய் தூத்தம் கொண்டு வந்து குடும்பா, தீர்த்தம் கொண்டா அப்படின்பா. அந்த பழக்கங்கள்லாம் எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு நட வரலையே அப்படின்னு கவலைப்பட்டுவிட்டு பேசுறது, பழகிறது, தளர்றது, மண்டிட்டுன்னு போகிறது. சரி பழக்கி கொடுப்போம்னு இந்த கையை பிடிச்சி நட பழக்கி கொடுக்குறாள் யசோதை. கரேன சங்கிருஹ்ய கராம்புஜாக்ரியம் சஞ்சாரயமாச சுதம் யசோதா பதைஸ்திரிபிஹி கிராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாசயா பாவித பாலபாவம். பகவானுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சாச்சா, நட பழக்கி கொடுக்குறாள். இப்படி 2 கையும் பிடிச்சிப்பார். இப்படி நடந்து வா, நடந்து வா அப்படிம்பாள் யசோதை. இங்கேருந்து இவ்வளோ தூரம் கரேன சங்கிருஹ்ய, ஒரு அடி இன்னும் பேலன்ஸே வரல. நடவண்டிக்கு மேலே இவ கையை பிடிச்சுட்டு இருக்கா, குழந்தைக்கு நட பழக்கி கொடுக்குறா. இதை சொன்னவருக்கு சுகுமார கவின்னு பேர். கிருஷ்ணவிலாச காவியம்னு பண்ணியிருக்கார் கேரளாக்காரர். அது பூர்த்தியாகாத ஒரு காவியம். அது காரணம், அவரை பாதியிலேயே அவர் காலம் ஆயிட்டார். அவர் ஒரு காரணத்தினால, வியாதி எல்லாம் கிடையாது, துஷாக்னியில் உயிரை விட்டுட்டார் அவர். இவர் ரொம்ப கிருஷ்ண பக்தர். அவர் அந்த துஷாக்னியில் இருக்கிறதே பண்ணின கிரந்தம் தான் இது கிருஷ்ணவிலாச காவியம்ங்கிறது. என்ன ஒரு வாழ்க்கை முறை! அவர் குருநாதரை தப்பா நினைச்சு கொல்லணும்னு அவர் நினைச்சார். ரொம்ப அடிக்கிறார், உதைக்கிறார். இப்படி குருநாதர் படுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு மேலே உட்காந்துன்னு மேலே கல்லை போடணும்னு வச்சுட்டு இருக்கார். அந்த அளவுக்கு குருநாதர் டார்ச்சர் கொடுத்துருக்காருன்னு அவர் நினைக்கிறார். குருநாதரோட மனைவி கேட்கிறாள், எப்போ பாரு சுகுமாரனையே வச்சுட்டே இருக்கேன் நீங்க அப்படின்னு, ராத்திரி படுத்துக்கிறது. அவர் சொன்னார், ரொம்ப புத்திசாலியாகவும் எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு அவன்கிட்ட. ஆனால் விளையாட்டு பிள்ளையா இருக்கான், கவனம் செதறது, அதுக்காக அவனை நான் கண்டிக்கிறேனே தவிர எனக்கு சுகுமாரனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உடனே இவருக்கு அழுகையாக படுத்து. இப்படி போய் நம்ம நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அங்கேருந்து பேட்டார். அவர் இல்லை உட்காந்து மறுநாள் போய்ட்டு மறுநாள் காலத்தால் நமஸ்காரம் பண்ணி, குருநாதா, குரு துரோகம் பண்ணி குருஹத்தி பண்ணுறவனுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டார். சிரச்சேதம்தான் தண்டனைன்னா, அவனை கொல்றது தான் தண்டனை அப்படின்னா.
அப்படி சிரச்சேதம் பண்ணலைன்னா வேற வழி என்னன்னு கேட்டார். துஷாக்னின்னு ஒரு அக்னி. எப்படின்னா நாம் நின்றுட்டு நம்ம மேலே அப்படியே உமியை கொட்டின்னு விடணும். அப்படி ஓரத்தில் அதை பற்ற வச்சு விடணும். அந்த உமியை பற்ற வச்சா அதை அப்படி கிட்டக்க வந்து கனிஞ்சு அந்த உமியோடு சேர்ந்து எரிஞ்சு போயிடுவான். உடனே எரிய மாட்டார். இந்த உமி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தானே பற்றிக்கும். அதுதான் அப்படின்னு உடனே நான் அது மாதிரி உயிரை விட போகிறேன்னா, ஏண்டா சுகுமாரான்னா, இது மாதிரி நான் உட்காந்துருந்தேன், உங்களை கொல்லணும்னு நினச்சி கொல்லலையாடான்னு எனக்கு தானடா நினச்சேன், இப்போ தான் நீ உணர்ந்துட்டிய. இல்லை, நான் அந்த எண்ணமே தப்பு தானே குருநாதா, அதனால் நான் உயிரை விடணும்னு சொல்லி அது மாதிரி பண்ணுறத அந்த துஷாக்னியை பற்ற வச்சுட்டு அது 2-3 நாள் ஆகும் அந்த இவர்கிட்ட அவரை எரிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே பண்ணினது இந்த கிருஷ்ணவிலாச காவியம்.